காதலே காதலே கேக்குதா உனக்கு? அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். நான் த்ரிஷா. அச்சோ, நான் என்ன பண்ணுவேன் பெருமாளே. த்ரிஷா டயலாக் ஏதாவது ஒன்று சொல்லுங்க. யாரோ அங்கதான் சிம்பு. அங்கயா இங்கயா? அங்க 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 இங்க. ஐய் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. எனக்கு உன்னை அன்னைக்கு கேட்ல பாக்கும்போதே பிடிச்சிச்சு கார்த்திக். அதுவும் அன்னைக்கு நீ டெரஸ்ல இருந்தே உன் கண்ணத்தை பிடிச்சி கில்லம் போல இருந்துச்சு. ரோட்ல வந்து ஒரு ட்ரெயின்ல ஃப்ரெண்ட்ஸ் போட்டி. அப்பவே எனக்கு உண்மையிலே எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சி போச்சு கார்த்திக். ஐ லவ் யூ. கார்த்திக், என்னைக்கு இதெல்லாம் நடந்தது? அசிங்கமா இல்ல உனக்கு? அந்த கார்த்திக் இல்ல. அந்த பிரேக்கப்ல உனக்கு எனக்கு செட் ஆகாது அப்படின்னு ஒரு டயலாக், அந்த டயலாக்கும் பேசுறேன். போடுங்க போடுங்க. போய் சிடி வாங்க போயிருக்கான், வருவான். நக்கல்யா அவனுக்கு. நீ அந்த மியூசிக் போட்டு நீ அதுக்கு அந்த மியூசிக்கல் ஷோ. சோ நீயே மியூசிக் போட்டு நீயே வந்து டயலாக் சொல். டாப் கியரை போட்டு மேல தூக்குமா? கார்த்திக் நான் தான் கொடுக்கணும். எப்ப கொடுப்ப? டயலாக் முடிஞ்சதுக்கு அப்புறமா. டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. இருங்க நான் கொடுக்குறேன். குடிப்பியா? ஓகே. கார்த்திக் உனக்கு எனக்கு செட்டே ஆகாது கார்த்திக். இட்ஸ் ஓவர் கார்த்திக். இட்ஸ் ஓவர். உனக்கு சினிமானா எனக்கு சூப்பர்ங்க. அவன் சிம்பிளா கிடையாது. இப்படி பேசு. ஐயோ அத பத்தி யோசிக்கவே இல்லையே. போய் சினிமால போய் வேலை செய்றேன். உனக்கு எனக்கு செட்டே ஆகாது. சான்ஸ் இல்ல. இட்ஸ் ஓவர் கார்த்திக். தெரியும்ல, ஜெயிக்கிறவங்களுக்கு சினிமால தான் பாடுற வாய்ப்பு பாத்துக்கோ. ஐயா சாம்பார் ஆப் எனக்கு. அனிருத் சார் பாத்துக்கோங்க. எனக்கு இல்ல இது ஜஸ்ட் ஃபார் ஃபன் சார். டயலாக் சிறப்பா பண்ணி 8% த்ரிஷான்னு நாங்க ஒத்துக்கிற அளவுக்கு நீங்க பண்ணிருக்கீங்க. 8% மிச்சம். இங்க என்ன நடக்குது? என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா? எனக்கு வந்து இந்த இன்னொரு த்ரிஷாவை பார்க்கணும்னு ஆசை. இந்த திருப்பாச்சி படத்துல இந்த சாமி ஆடுற த்ரிஷா ஒருத்தவங்க வருவாங்க தெரியுமா? அப்ப நீ மறுபடியும் பண்ணு. மறுபடியும் முதல்ல வேணா, நீ ரெண்டாவதுல மூணாவது வா. மியூசிக் போடுங்க. வேணாம் நானே பாத்துக்கிறேன். நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. தொண்டை வத்தி போயிடுச்சு. தண்ணி குடுறா, தண்ணி குடு. ஐஸ் வாட்டரா சூடாரம்? ஏதோ தண்ணி எடுத்து குடுறா. பிரியங்கா சேர் எடுத்து குடு. சாமி வந்து உட்காந்தால முதல் நீதாமா? அதெல்லாம் ஒரு தொழில் ரகசியம் ஐயாச்சாமி. கௌதம் அங்க வாடா. எப்படி நீ சிவாங்கிய பிக் பேட்டில் ரவுண்ட்ல விசிற வைக்கலாம்? விசிறி விடுறா. ஆத்தா விசிறி விடுறா, சொரிஞ்சு விடுற, விசிறி விடுறா. விக்ரம் டான்ஸ் ஆடுறா, டான்ஸ் போடுறா. ஒரு டான்ஸ். ஐயோ அத்தை நீங்க பாக்கணுமே. விஷயம் தெரியாதவன் கப்புன்னு பார்த்தானா கையில சாவி தூக்கி. மூக்குத்தி இங்க வா. ஆத்தா வர வாரம் பொங்கல் வைக்கிறேன் ஆத்தா. இவனை நல்லா செய்யாத்தா. கெட்ட பையன் சார் இந்த பால்சாமி. மூக்குல விரல விடுறா. ஆத்தா வந்தறங்க கேக்குறேன். இப்படி சோறு திங்கறக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? பேசுறாங்க. பெண்ணே சார், அனு மேம், உன்னி சார், ஷேதா மேம், எல்லாரும் சிவாங்கிக்கு 10 மார்க் போட்டுருங்க. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. வைசாகா சேர் மேல எந்திரச்சுடுற ஆத்தா தர. ஏய் இடுப்பாட்றா. ஆமிஷல் முன்னாடி வாடா. இடுப்பாட்றத பார்த்து நீ தலையாட்றா. புனியா இந்த பிரேக் டான்ஸ் ஆட அந்த பாலா தொல்ல ஒழியும். யா நான் சொல்றேன் பிரேக் டான்ஸ் ஆட. சரி சார். ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். எப்போதுமே எங்க ஊர்ல சாமி வந்தா இந்த சூடத்தை கொளுத்தி வாயில போட்டுருவோம். ஆத்தா நில்லு ஆத்தா. எடுத்தேம்பாரு ஓட்டம். மார்க்கெட் கூட நான் பார்க்கலையே. அப்படி ஒரு ஓட்டம். என்னங்க கை ஓகேயா? நக்கல்யா அவனுக்கு. ஸ்வேதா, ஐ அம் வெரி ஆங்கிரி வித் யூ ஸ்வேதா. ஆர் யூ ஓகே பேபிலா கேக்குறீங்க? நீங்க வரலங்கிறதுக்காக கேட்டேனா? இதுதான் தவறான விஷயம்.
எனக்கு என்ன தெரியுமா, இந்த பீஸுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குதுன்னு நினைச்சா எனக்கு ரொம்ப இதா இருக்கு. ஸ்வேதா அவங்களோட பாடுறதுக்கு இவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னு நினைச்சு எனக்கு கொஞ்சம் வயிற்றுச்சலா இருக்கு. அவங்க இங்க இருந்தா உனக்கு என்னமா, நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ், நாங்க நின்னு பேசிட்டு இருப்போம், சும்மா நாங்க அப்படியே இப்படி பார்த்துட்டு இருப்போம். உனக்கு என்ன, நீ அங்க வேலையை பாரு. ஓஹோ கதை இப்படி போகுதா? இந்த லவ் சுற்றுல அவங்க ஹஸ்பண்ட் வந்தாரு பாத்தியா? இருந்துட்டு போட்டுமா, அவங்க பொண்டாட்டி வந்தாங்களே போன வாரம் பாத்தியா? நீ போலீஸா பேசு. என்ன போன வாரம் வரைக்கும் அப்படியே பம்பிட்டு எல்லாம் பண்ண, இப்ப வாய்க்கு எல்லாம் பிதிக்கிட்டு வருது. அப்படி சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். கொஞ்சம் மரியாதை. என்ன மரியாதை வரலையா அவங்க? அதனாலதான் இப்ப நல்லா ஜாலியா பேசிருக்கேன். ஓ நீ அப்படி வரியா? இந்த கிறிஸ்துமஸ் தாத்தா தொல்லை தாங்க முடியப்பா. யாருக்கு இருந்து யாருக்கு வந்திருக்குங்க? ஏன் அவ்வளவு தூரம் நண்டு வரிய பெப்பரப்பான்னு நீ ஏத்துன வர மாட்டியா? அவங்க மட்டும் ஒரு ஆள் வச்சே வச்சார்ல, அதனால நான் பில்டப் பண்றணும், பீலா வரணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து. மூக்கு நாட்டு, ஆஹா மூக்கு நாட்டு வாங்கியாச்சு. போங்க. அசிங்கப்பட்டான் ஆட்டோக்கு. எவ்வளவு செலவாயிருச்சு இது? நீங்க வாங்கிட்டு வந்தீங்களே சார், அதுக்கு எவ்வளவு செலவாச்சு? சும்மா கொஞ்சம் 5000 6000 ரூபாய் ஆச்சு. எனக்கு 8000 ரூபாய் ஆயிடுச்சு சார். 3000 ரூபாய் செலவாயிருக்கு. எதுக்கு இப்ப தேவை? 5000 6000 எங்க உடனே கொடுத்துருவாங்க. உங்க குடும்ப பட்ஜெட்ல அங்க வேற எங்கேயா போய் பேசிக்கோங்க. இங்க ப்ரோக்ராம்ல வந்து பேசிட்டு இருக்காங்க. இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுப்பா. சிட்டா இல்லனா உங்க முன்னால எல்லாம் உத்தியோகம் பார்க்க முடியுமா? சரி, எனக்காக எனக்காக பிடிச்சு வரேன். அந்த மஞ்சள் கலர் குடும்பம் நல்லா இருப்பா. அப்படியே மாமரம் மாதிரி கோட்டு கலர் கிடைக்குன்னு தான் அந்த பாட்டு நான் சக்சஸ் பண்ணேன். நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்தது. பிரியங்கா பக்கத்துல தான் எனக்கு என்ன வார்த்தை பேசுறதே தெரியலப்பா. எனக்கும் என்ன வார்த்தை சொல்றதே தெரியல, ஆனா வேற வேற மாதிரி வருது வார்த்தை எல்லாம். இதுல இருந்து ஏதாவது ஒரு ட்ரெஸ் வேணா எடுத்துட்டு போங்க. என்ன ட்ரெஸ் வேணும்? மஞ்சள் கலர் எடுத்துக்கிறீங்களா? ஸ்கூல் பஸ் நினைச்சுப்பாங்க தூரத்துல இருந்து பார்க்கும்போது.